அன்பு உங்களதான். ம் சொல்லு. ஒரு நல்ல ரெஸ்டாரண்டா பார்த்து கார் நிறுத்துறீங்களா? ஏன்? சாப்பிடுறதுக்கு தான். எதுக்கு ஹோட்டலு? வீட்டுக்கு போயிடலாமே. இல்ல அன்பு, எனக்கு ரொம்ப பசிக்குது. புரியுது, ஆனா நீ ஏற்கனவே மயக்கம் வந்து ஒரு மாதிரி ஆயிட்ட. இதுல ஹோட்டல் சாப்பாடுலாம் செட் ஆகுமான்னு எனக்கு தெரியல, அதான் யோசிக்கிறேன். இல்ல அன்பு, ஆஃப்டர்நூன்ல இருந்தே நான் எதுவுமே சாப்பிடல. பசி எனக்கு வயித்த கிள்ளுது. கொஞ்சம் பொறுத்துக்கு, ஏன் 15 மினிட்ஸ்ல வீட்டுக்கு ரீச் ஆயிடலாம். ஐயோ, அவ்வளோ நேரம்லாம் என்னால பசி தாங்க முடியாது அன்பு. இப்படியே விட்டா அப்புறம் மறுபடியும் மயக்கம் அடிச்சு விழுந்துருவேன். என்ன அன்பு நீங்க? என் பாடி கண்டிஷன் பத்தி உங்களுக்கு தெரியாதா? நான் எவ்வளோ வீக்கா இருக்கேன்னு நீங்களே பாத்தீங்கல்ல. உங்க உயிரையே காப்பாத்தினவளுக்கு ஒரு வேளை சாப்பாடு வாங்கி தரதுக்கு கூட யோசிக்கிறீங்கல்ல. என்னாச்சு? ஒரு ஹோட்டலை பார்த்தேன், ஆனா தாண்டி வந்துட்டேன். வண்டியை யூ டர்ன் பண்ணி தான் போகணும். எங்கடா போய் தொலைஞ்ச? நானும் இவளும் கார்த்தியும் எத்தனை தடவை உனக்கு கால் பண்ணோம் தெரியுமா? போனே ரீச் ஆகாம அப்படி எங்கடா இருந்த? ஆமா, இவ எப்படி உன் கூட வந்தா? அம்மா, அது வந்து போன். ஹேய், என்ன ஆச்சு வெண்ணிலா உனக்கு? ஏன் பயந்து போன மாதிரி இருக்க? என்ன நடந்துச்சு? இல்லடி, ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ திடீர்னு எனக்கு மயக்கம் வந்துருச்சு. ஐயோ, அப்புறம் கண்ணெல்லாம் இருண்டு நடக்க முடியாம அப்படியே விழுந்திருப்பேன். பாத்தியோட இவள. அன்புதான் என்ன புடிச்சு காப்பாத்தினாரு. நல்ல வேலை, அந்த சமயத்துல இவரு இருந்தாரே, இல்லனா என்ன ஆயிருக்கும்? அப்புறம் அன்புதான் என்ன ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனாரு. டாக்டர் செக் பண்ணிட்டு பயப்படுற மாதிரி ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஒரு 3 டேஸ்க்கு மெடிசன் எழுதி கொடுத்திருக்காங்க. சரிடி, அதெல்லாம் கரெக்டா போட்டுக்கோ. உடம்ப பத்திரமா பாத்துக்க. கரெக்ட் டைமுக்கு சாப்பிடு. சாப்பாடு மட்டும் ஸ்கிப் பண்ணவே கூடாது, இல்லனா இப்படிதான் ஆகும். ஆமா, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்டி. வர வழியில எனக்கு பசி தாங்கல. அன்புதான் ஹோட்டல்ல வண்டியை நிறுத்தி என்ன சாப்பிட வச்சாரு. ஏங்க, நீங்க நல்ல வேலை பண்ணீங்கங்க. என்ன நல்ல வேலை பண்ண அவன்? ஏண்டா, அவளை சாப்பிட வச்சு கூட்டிட்டு வந்திருக்கியே, அத நான் தப்பா சொல்லல. ஆனா வீட்ல உனக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்காளே, அவ சாப்பிட்டாளா இல்லையான்னு கொஞ்சமாவது நீ யோசிச்சு பாத்தியா?